ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 3 ஞானம் உண்டு. தத்துவ, ஹித, புருஷார்த்தத்தை பற்றின ஞானம் உண்டு. தத்துவ ஞானம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உண்டு. என்ன ஞானம் என்றால், நான் யார் என்று கேட்டால், நான் இந்த உடம்பு அல்ல. நான் யார்? உடம்பை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா, ஜீவாத்மா. அந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே ஆட்பட்டது என்ற இந்த தத்துவ ஞானம் பெற்றவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதற்கு சேர அவர்களுக்கு புருஷார்த்தம் என்ன, அவர்கள் செய்ய வேண்டுவது, பெறக்கூடிய பயன் என்ன என்றால், இப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுக்கு தானே நான் ஆட்பட்டவன். அப்போ எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, எம்பெருமான் திருவடிகள்ல எப்பேற்பட்ட கைங்கரியம், அவன் திருவடிகள்ல செய்யக்கூடிய தொண்டு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய பயன். பர்பஸே இதுதான். எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அதற்கு உபாயம் என்ன, வழி என்ன என்றால், இடைவிடாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் தான் கைங்கரியம் பண்ணணும் இல்லையா? அப்படிப்பட்ட புருஷார்த்தத்துக்கு உபாயம், வழி என்ன என்றால், எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, அவனுடைய திருவடிகளில் பண்ணக்கூடிய இந்த சரணாகதி, எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கும் பொழுது தடுக்காமல் இருத்தல் என்ற இந்த சரணாகதி இருக்கு இல்லையா, எம்பெருமான் திருவடிகளே உபாயம் என்ற நினைவு, அந்த நினைவு தான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்ல போகிறது அப்படின்ற இந்த உபாய ஞானம் பெற்றவர்கள். ஆக தத்துவம் என்ன, புருஷார்த்தம் என்ன, அதற்கு சேர்ந்த ஹிதம் என்ன, இவை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்டவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்.